ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வந்து மார்னிங் என்ன டைம்னா 6 o'clock ஆகுது. என்ன பண்ண போகிறோன்னா வத்தல் போட போகிறோம், கஞ்சி வத்தல். எப்பவுமே வந்து பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆனாலும் எல்லார் வீட்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா வத்தல் போடாமல் தொண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பங்குனி மாதம் முடிய போது சித்திரை 15க்குள்ளே வத்தல் வந்து போட்டு முடிச்சிடணும். யாருன்னா போடுறவங்களா இருந்தால் நான் வந்து பங்குனி முடிகிற ஸ்டேஜில் நான் போடுறேன். ஏன் சித்திரைக்கு 15க்கு அப்புறம் போடக்கூடாதுன்னா வத்தல் வந்து கருகி போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கஞ்சி வத்தல் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே அம்மா வீட்டையும் போட போகிறாங்க. கஞ்சி வத்தல் வந்து எப்பவுமே வருஷம் அவங்க வீட்டில் போடுவாங்க, எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் போடுவாங்க. நான் வந்து எப்பவுமே போட்டதில்லை. ஸோ அதனால் அம்மா கிட்ட கேட்டு எப்படிலாம் போடணும்னு சொல்லிட்டு போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா 2 கிலோ, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ வந்து புழுங்கல் அரிசி. அரிசி வந்து நம்ம எப்பவுமே ரேஷன் கடையில் போடுறது தான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே. நீங்கள் கடையில் வேணுனாலும் வாங்கி போட்டுக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். நான் வந்து ரேஷன் கடையில் இருக்கிறதா போட்டிருக்கேன். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ புழுங்கல் அரிசி, 2 கிலோ அளவுக்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேன் நான். ஜவ்வரிசி எப்பயுமே வந்து வத்தலுக்கு வந்து அது எந்த வத்தலாக இருந்தாலும் சரி, முறுக்கு வத்தலாக இருந்தாலும் சரி, மொண்டு ஊற்றுற கஞ்சி வத்தலாக இருந்தாலும் சரி, ஜவ்வரிசி போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகா வந்து ஒரு தோராயமாக எடுத்திருக்கேன், ஒரு 10-20 எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம செடியில் பறிச்ச பச்சை மிளகா, காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்க்கலாம் எவ்வளோ போடலான்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டா சீரகம் எடுத்திருக்கேன். சீரகம் வந்து ஒரு 50 சீரகம் போதும். சீரகம் எப்பவுமே வந்து நம்ம கஞ்சி இறக்குற ஸ்டேஜில் போடணும். ஏன் சொல்கிறேன்னா அது வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும், வத்தல் முன்னாடியே போடக்கூடாது. அதனால் இறக்குக்குள்ளே சீரகம் போட்டு தொழுவி இறக்கிடுங்க. ஜவ்வரிசியை மட்டும் ஒலை வருது இல்லையா, அதிலே போட்டு விட்டுடணும். ஜவ்வரிசி இப்போ நல்லா ஒலை வருது. இந்த குண்டானில் பக்கத்தில் ஒரு குண்டானில் தண்ணி வச்சுருக்கேன். அது ஏன் வச்சுருக்கேன்னா கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து பேக்கெட்டில் ஊற்றி முறுக்கு வத்தல் போடலை, கட்டியாக இருக்கக்கூடாது. நம்ம மொண்டு கரண்டியில் கஞ்சி வத்தல் மாதிரி இந்த ரவுண்டாக வரும் இல்லையா, அந்த அப்பளம் தான் போட போகிறோம். அதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும், அதனால தான் தண்ணி வச்சுருக்கேன் நான் பக்கத்தில். வந்து ஒலை வந்து கொஞ்சம் நல்லா வர ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம போட்டணும். நான் வந்து துடுப்பு தான் எடுத்திருக்கேன், கரண்டிலாம் செட் ஆகாது, அதனால துடுப்பு எடுத்திருக்கேன். கூழெல்லாம் தொழுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் துடுப்பு தான் எடுத்திருக்கேன். துடுப்பு இப்படி தான் தொழுவாங்க. இது டக்குன்னு வெந்துடும். இப்போ வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டேன், பச்சை அரிசியும் புழுங்கல் அரிசியும். அது வந்து கிரைண்டரில் அங்கே ஓடிட்டு இருக்கு. நொரன்னு அரைக்கக்கூடாது. இது வந்து கஞ்சி வத்தல் இல்லையா, கொஞ்சம் மழை நரைச்சி தான் எடுத்துகிட்டு வந்து ஊற்றணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி மாவை அப்படியே தண்ணியில் கரைச்சி ஊற்றுவாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி ஊற வச்சு, நல்லா பச்சரிசியை ஊற வச்சு அப்படியே போட்டுருவாங்க, வெறும் பச்சரிசி மட்டும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க ரேஷன் அரிசி பச்சரிசி ரெண்டு மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. ஒருத்தவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடுவாங்க. நாம வந்து இப்போ அதில் ஒரு படி இதில் ஒரு படி மிக்ஸ் பண்ணி போடுறோம். ரேஷன் அரிசின்னா என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. ரேஷன் அரிசினா புழுங்கல் அரிசி, புழுங்கல் அரிசி நீட்டாக ரேஷனில் கொடுப்பாங்க இல்லையா, அது பச்சை அரிசி. நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறேன். டேஸ்ட் இன்னும் நல்லாவே இருக்கும். அது உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். வத்தல் வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்து 2 படி. ஒரு உரலில் வழிச்சிட்டாங்க, இது 2வது உரல். இது மாவு கொஞ்சம் நல்லா நொரன்லாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் மழை வழிச்சு எடுத்துட்டு நம்ம உலையில ஊற்றி கிண்டிடணும். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போடுறாங்க, பட்டு தூங்கினாங்களா எழுப்பி திருவட்டேன். ஒலை வந்து நல்லா வந்துச்சு, மாவு வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. உப்பு போட்டாச்சு, 2 புடி போட்டு. ஆமாம், ஊற்றிட்டோமாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாவை வந்து ஊற்றிக்கலாம். பட்டை ஊற்றுட்டா தொலைகிட்டே இருப்போம்னா நான் பொறிமா தான் ஊற்றுறேன், ஏன்னா அடி பிடிக்கும், அதனால தொலைவிக்கிட்டே இருக்கும். ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி மணி இப்போ வெடிகாலில் 6 ஆகுது. நைட்டு 12:30 மணிக்கு படுத்தேன். எழுந்து கிண்டணுன்றாங்க. கடையிலே கிண்டிட்டு வந்தால் 12:30 மணிக்கு படுக்கிறான். இங்கேயும் வந்து கிண்டணும். நல்லா கிண்டு பெட்டு விடாம கிண்டுறேன் தூங்க விடாத. பச்சை மிளகா
பச்சை மிளகா அரைச்சி வச்சிருக்கல அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம செடியில் பறிச்சது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். காரமாக இருந்தால் நல்லா இருக்கும் வத்தல். கிண்டு பட்டு விடாம கிண்டு. பட்டு வந்து நைட்டே சொல்லிட்டு பார்த்தாங்க, என்ன ஏதாவது எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி எழுந்த நீங்க எப்படி தூங்க விட்டுருவீங்க? நான் பாவம் தானே நான். அங்க பாருங்க டெய்லியுமா எழுப்புறேன் நான். டெய்லி 6 மணிக்கு தான் எழுதுகிறேன். நீ ஒன்னே எழுந்து சொல்றது சாமி நான் சொல்லிட்டா. முறுக்கு வத்தல் போடுறவங்களா இருந்தாதான் தொழில் விட்டுட்டு, ஏன்னா அது ரொம்ப கட்டியாயிடும் இல்லையா. இது நம்ம கஞ்சி வத்தல்னு சொல்லிட்டு அதனால கொஞ்சம் தண்ணியா தான் ரெடி பண்றோம். பச்சை மிளகா உப்பு போட்டாச்சு. சீரகம் வந்து இறக்குற ஸ்டேஜ்ல போட்டுக்கிறேன். தண்ணிக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல சுடு தண்ணி வச்சிருக்கேன், அதுக்கு வேலை இருக்காதுன்னு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது சாக்குலாம் கீழே போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா கொஞ்சம் மண்ணாக இருக்குமா, அதனால சாக்கு போட்டு சாக்கு மேலே போடலை. இது பாருங்க புடவை, அம்மா புடவை துவைச்சி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியெலாம் நல்லா வடிட்டோம். வடிஞ்சதை எடுத்துட்டு அப்படியே சாக்கு மேலே போட்டு வத்தல் போட வேண்டியதுதான். இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம், நாங்கள் மெத்தை இல்லை இல்லையா, அதனால தான் அங்கே வந்து அம்மா வந்து போடுறதே விட்டுட்டாங்க. வத்தல் போடுறது எங்கே போய் போடுறதுன்னு சொல்லிட்டு. மெத்தை இருக்குது, படி இல்லை ஏறுறதுக்கு. மேலே மெத்தை இருக்குது, படி இல்லை. ஸோ அதனால் வந்து 3 இயர்ஸில் ஃபஸ்ட் டைமாக நானே போட களத்தில் இறங்கிட்டேன். சொல்லலாமா? தண்ணி நல்லா வடிஞ்சாதான் அது போடணும். எவ்வளோ தண்ணி மற்றபடியெல்லாம் பெருக்கிட்டு நான் 2 நாளைக்கு முன்னாடியே. ஆமாம், அப்படியே க்ளீனாக இருக்குது பட்டை. நான் வந்து பார்த்தேன் பாரு, அதிலே அப்படியே படுத்துட்டேன். அப்படியே படுத்துட்டியா? அது சூப்பராக இருக்குது. க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த முருங்கை மரத்துலேருந்து தழை கொட்டிக்கிட்டே இருக்காங்க பாரு. ஃபுல்லாக ஏய் செம முருங்கா இருக்குது. அப்படி கொத்து கொத்தா இருக்கு பாருங்க முருங்கைக்காய். ஒரு கிளையிலும் எப்படியும் 20-30 இருக்கு. ஆனால் தழை எல்லாமே காஞ்சி அப்படியே கொட்டுது. அப்படியே தட்டை ஆயிடுமா? ஆ ஆமாம், தட்டை ஆயிடுமா? ஃப்ரெண்ட்ஸ், வத்தல் ஊற்ற ஆரம்பிச்சுட்டு இன்னொரு ஏனத்தில் பட்டு ஊற்றி வச்சுருக்கேன். அவங்க வந்து ஊற்றுவாங்க. இப்போ நான் ஊற்றிட்டு எனக்கு முறுக்கு வத்தலோட ரவுண்ட் வத்தல் தான் பிடிக்கும். இன்னும் இவ்வளோ தடியாக இருக்குதா? ஊத்துற சைஸே வத்தல் இருக்காது. அது காஞ்சிச்சுன்னா சுருங்கிச்சுன்னா திமோ சைஸ் தான் இருக்கும். அப்படியா? ஆ, தோசை மாரி பண்ணு. தோசையை சுடுவா? ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வருஷம் வருஷம் அம்மா வீட்டிலேருந்து வத்தல் போட்டு கொடுத்துருவாங்க. அது ஸ்நாக்ஸ் மாதிரி. சும்மா டைமில் கூட நாங்கள் அதை வறுத்து சாப்பிடுவோம். இது உடனே போட்டுடலாமே, அதுக்கே 1 மணி நேரம். 1 மணி நேரம் நான் சும்மா சொல்லிட்டோம். ஏன்னா தம்பியை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் இல்லையா, அதனால் 1 மணி நேரத்துக்குள்ளே பத்திரமா பார்த்துக்கோங்கன்ட்டு சாவனாக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். போட்டுடலாம் டக்குன்னு. முறுக்கு வத்தல் தான் கொஞ்சம் கடுப்பு வேலை. அதை அள்ளி ஊற்றி புளிச்சு இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தடியாக இருக்கும் போல இருக்குது கிரி. இல்லை கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குமா? தோசை சுடுறாங்க பட்டு சூப்பராக. என்ன பட்டை? அப்படி தத்திட்டு நல்லா. பட்டு கூட இந்த வத்தல் ரொம்ப பிடிக்கும் தானே. சூப்பராக ஊத்துறியே கரண்டி. பதமாக வேலை வாங்கிடுவியே. உண்மையாகவே சூப்பராக தான் ஊத்துற. கரண்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் திட்டமாகவே இடுனா. ஐயோ ரொம்பலாம் தோசை விடாத. ஒரு புடவை வர்றதே கஷ்டம்தான் போடல. ஒரு புடவைலாம் வராது, ஆஃப்லேயே முடிஞ்சிடும். அதனால தான் பட்டு ஆஃப்லேருந்தே போட சொன்னேன். பட்டுக்கு வந்து செம்ம வேலை இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ கேமரா ஆஃப் பண்ணோடனே ஓடிடுவாங்க. கடைக்கு போயிடுவாங்க, வேலை இருக்குது அவங்களுக்கு. கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னாங்க.
சரி சீக்கிரம் போடு போடு, நானும் போய் போடுறேன். பட்டை நீ ஊற்றினே இரு, நான் போயிட்டு நடுவில் வரேன். வெயில் ஜாஸ்தி ஆயிடுது. இங்கே பேர் வெயில பேர். ஐயோ ஐயோ வெயில் சக்க அடி அடிக்குது. வெயிலுக்கு பயந்துதான் எல்லாரும் சீக்கிரமா போட்டு முடிச்சிருவாங்க. சித்திரை மாசத்துக்குள்ள எப்படியாவது. பங்குனி மாசம் ஸ்டார்டிங் வந்து செம்ம வெயில். சரி போய் வா, நான் போட்டுறேனே இருக்கேன். பட்டு நான் போயே வந்துட்டேன். என்ன பட்டு ஒரு புடவை ஃபுல் பண்ணவே இல்லை. செம வெயில் தான், என்ன பண்ணுறது? நடுவில் கட்டி ஆயிடுச்சா? ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வத்தல் போட்டு இங்கே வந்தாச்சு. எங்கள் வீட்டில் தான் நாங்கள் மாடியில் போட்டோம் இல்லையா, போட்டு வந்துட்டேன். 2 கிலோ, நான் 2 கிலோ, அம்மா 3 கிலோ, மொத்தம் 5 கிலோ. நான் மட்டுமே போட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ரவோண்டு பட்டு போட்டாங்க, ஆயா போடவே இல்லை, அள்ளி அள்ளி கொடுத்தாங்க, நானே தான் போட்டேன். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம எரிச்சல். அந்த மொண்டு நம்ம இங்கே போட்ட வத்தல அது கை எரியாது. இந்த மாவு கஞ்சி எடுத்து முறுக்கு சில போட்டு அப்புறம் பேக்கெட்டில் வேற போட்டு முறுக்கில் 2த்துலேயும் போட்டு மேனேஜ் பண்ணி எடுத்து போட்டதுனால கையெல்லாம் வந்து ரொம்ப எரியுது. எப்பவுமே நான் பச்சை மிளகாவே அறிய மாட்டேன் வீட்டையே. சரி, இந்த பச்சை மிளகாவை அவ்வளோ மாவு அள்ளி போட்டதில் கையெல்லாம் திக்குன்னு எரியுது. வந்ததுலேருந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூழ்கி தடவை எங்கே எரிச்சலே இடம்ல. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நம்ம வத்தல் போட்ட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வத்தல் காஞ்சி தனி தெளிச்சு எடுக்கிறது, பொரிக்கிறது, சாப்பிட்றதுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. பாய்.